ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. பாசிப்பயிறு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. புரதம் நிறைந்த உணவு, உடல் எடையை குறைக்கவும் உதவும். வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுடு சோறு வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி பாசிப்பயிரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பச்சை பாசிப்பயிறு எடுத்து ஊற போட்டிருக்கீங்க. அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு இது மூழ்கிற அளவு ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா ஊற்றி குக்கரில் ஒரு விசில் வரட்டுங்க. ஊற வைக்காமல் போடுறீங்கன்னா 3 விசில் வரட்டும். அவ்வளோதான், ஒரு விசில் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்தளவு வெந்தாலே போதும். பருப்பு மெத்தை இருந்தால் பருப்பு மெத்தையில் கரைஞ்சிக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி மட்டும் அடிச்சிருங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா ஒரு சுற்று மட்டும் விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. பட்டை, வத்தல், சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதை அரைச்சி வச்சுருங்க. அவ்வளோதான். அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிச்சதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மசாலாவே தேவையில்லை. இந்த வத்தலே நல்லா காரமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு கடையில், அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. அவ்வளோதான். குக்கரில் விசில் போடாமல் சும்மா மூடி வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிச்சிருங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ சூப்பரான நமக்கு பாசிப்பயிறு கடையல் ரெடிங்க. இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.